நாம இன்னைக்கு பாக்குற இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ஹீரோ இருக்கார். நீங்க இப்ப இந்த விளக்கத்தை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு அவர்தான் ஒரு முக்கிய காரணம். இது ஆலன் டியூரிங்கோட கதை. உலகத்தையே புரட்டி போட்ட ஒருத்தரோட கதை இது. முதல் கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு பல வருஷம் முன்னாடியே டியூரிங் அத மனசுல கற்பனை பண்ணிட்டார். 1936 அவர் வெளியிட்ட ஒரு கட்டுரைதான் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கம்ப்யூட்டருக்கு அடித்தளம். அவர் டியூரிங் மெஷின்னு ஒரு கான்செப்ட சொன்னார். அதுதான் ஒரு பொதுவான கம்ப்யூட்டரோட முதல் மாடல். இந்த யூனிவர்சல் கம்ப்யூட்டிங் மெஷின் ஐடியா தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் மையம். ஆனா அவரோட தியரியெல்லாம் ஒரு பெரிய நிஜ உலக பரீட்சையை சந்திக்க போச்சு. நாசிக்களோட உடைக்கவே முடியாத எனிக்மா கூட உடைக்கிற ரகசிய டீம்ல டியூரிங் ஒரு முக்கியமான ஆள். கோட் பிரேக்கிங்க வேகப்படுத்த பாம்னு ஒரு மெஷினை டியூரிங் உருவாக்கினார். அவரோட திறமைய யாராலையும் ஈடு செய்ய முடியாதுன்னு அவரோட சக ஊழியர்களே ஒத்துக்கிட்டாங்க. அவரோட இந்த வேலையால யூரோப்பாவுல போர் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாத்தின இவரோட சாதனை பல வருஷமா ரகசியமாவே இருந்துச்சு. ஆனா போருக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அவரை கொண்டாடுறதுக்கு பதிலா அவர் காப்பாத்தின தேசமே அவரை தண்டிச்சது. அப்போ இவ்ளோ பெரிய போர் வீரருக்கு அவர் காப்பாத்தின நாடு என்ன பரிசு கொடுத்துச்சு? 1952ல ஓரணிச் சேர்க்கைக்காக டியூரிங் மேல வழக்கு போட்டாங்க. ஏன்னா அது அப்போ சட்டப்படி குற்றம். அவருக்கு 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்னு ஜெயிலுக்கு போனோம், இல்லனா ஹார்மோன்ஸ் சிகிச்சை எடுத்துக்கணும். 2 வருஷத்துல அவர் இறந்துட்டாரு. இது ஒரு தற்கொலைன்னு விசாரணையில சொன்னாங்க. ஆனா அவரோட கதை அங்க முடியல. அதுக்கப்புறம்தான் முக்கியமான விஷயமே நடந்தது. பல வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கான நீதிக்காக ஒரு பெரிய போராட்டம் மெதுவா உருவாக ஆரம்பிச்சது. ஒரு குற்றவாளியா பார்க்கப்பட்டவர் கடைசியில ஒரு தேசிய ஹீரோவா கொண்டாடப்பட்டார். டியூரிங்கோட கதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இது மாதிரி இன்னும் எத்தனை மேதைகளை நம்ம மறந்துட்டோம்?